ஸ்பெயின் மொரட்டா அடி அர்ஜென்டினாவை ஒரே அடி அடிச்சு விட்டாங்க. நைட்டு ஃபுல்லா கால்பந்து பார்த்தனால 10 மணிக்கு எழுந்து ஆபீஸுக்கு லேட் ஆச்சு. இதுக்கு மேல நான் ஆபீஸ் போனேன்னா என்னை பல்லாங்குழி அட விட்டுருவாங்க. அதனால லீவா போட்டு ரைட்ல திரும்பினா அப்பா நான் லீவ் போட்டதை தெரிஞ்சுக்கிட்டு திருச்சி சவாரி போறேன் வா ஜாலியா போயிட்டு வரலாங்கிறாங்க. சாரிப்பா எனக்கு நிறைய வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்கன்னு. உடனே அப்பா உனக்கு என்ன வேலை இருக்கு, இந்த வடகரி பையலோட சேர்ந்து ஊர் பொறுக்குவேன் இல்லன்னா இந்த மெடிக்கல் காலேஜ் கேட்ல நின்னு டைம் வேஸ்ட் பண்ணுவேன்னு திட்டுறாரு. நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க டாடி நான் வரலன்னு சொல்லிட்டு கொய்யா பழத்தை கடிச்சா பக்கத்து வீட்டு ஆண்டி பாத்ரூம் கதவு தாப்பால திறக்கிற சவுண்ட் கேட்டுது. நானும் நைஸா மூவ் ஆகி எட்டி பார்த்தா ஆண்டி லுங்கி கட்டிட்டு வராங்க. என்னடா இதுன்னு கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா அவங்க அப்பா பிக்ஷோ அவங்க பொண்ணை நான் வாட்சா விடுறேன்னு பிக்ஷோக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நாயை விட்டு குறவலையே கடிக்க விட்டுருவான் மனுஷன். தப்பிச்சவனு கீழே போனா கீழ் வீட்டு பொண்ணு என்னைய பார்த்து கியூட்டா ஒரு ஹாய் சொல்லுது. எனக்கா ஐயோ பெருமாளே கீழ் வீட்டுல கியூட்டி பக்கத்து வீட்டுல ஆண்டி ஐயோ ஆசையா இருக்கே. அப்புறம் ஐஸ் போட்டு எண்ணி குடிச்சேன் இன்னும் ஜாலியாயிடுச்சு. உடனே அம்மா தப்பு தாண்டா இவ்வளவு நேரம் குளிக்காம இருக்கல ரொம்ப தப்பு குளிச்சுட்டு சாப்பிடுனாங்க. நானும் சாப்பிட்டு சின்னதா தூங்குனா டப்புன்னு ஈவினிங் ஆயிடுச்சு. பிறகு தலைக்கு என்ன வச்சா தலை தயிர் சாதம் மாதிரி ஆச்சு. இந்த நிலைமையில எந்த பொண்ணும் நம்மள பாத்துடக்கூடாதுன்னு வெளில வந்தா சேமியாவும் கமரு கட்டு லவ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் போய் பக்கத்துல உட்கார்ந்தா என்னை கண்டுக்கே மாட்டேன்ட்டாங்க. அட போங்கடான்னு எந்திரிச்சா என் மாப்பிள்ள உட்காருன்னு என் நண்பன் பாசிமணி வந்துட்டான். அவன்கிட்ட 4 வார்த்தை நறுக்குன்னு பேசிட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிட்டு நாளைக்கு செவ்வாய் அடுத்த நாள் புதன் அப்படி இப்படி 2 நாள் ஓட்டினா ஞாயிற்றுக்கிழமை ஜாலியா இருக்கலாம்னு படுத்துட்டேன். வரட்டா.